Where were they? They were an alliance partner with the Congress at that time. Hey, hold on, yeah. You can't stop me like this. I'm sorry. I will say this, sir. I'm answering you. I'm answering you. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்றேன். நான் உட்கார்ந்து அமைதியை கேட்க வேண்டியது உங்க கடமை. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிர்மலா மாமியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நாடாளுமன்ற மேலவையில் நேற்று, அதாவது என்னென்னா, ஒரு பெண் இப்படி தான் பேசணும், ஆண் இப்படி பேசணும்னு கூட சொன்னால் அதுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு வருவாங்க. ஆனால் திமிரு தெனாவட்டில், அது நம்ம சொல்லுங்க, எதிர்கட்சிகள் சொல்லுது, தெனாவட்டில் பேசுகிற முறை, பாடி லாங்குவேஜ், பதில் சொல்கிற முறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் மேலும் இந்த இந்திய மக்களுக்கு இந்த நிர்மலா சீதாராமனை பார்த்தால் ஏற்கனவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொடூரமாக கொலை குத்து வாங்கியிருக்காங்க. டேக்ஸு, அது இது, ரோட் டேக்ஸு, டோல்கேட் டேக்ஸு, மயிறு, மட்டை, மண்ணாங்கட்டி எல்லாத்துக்கும் டேக்ஸை போட்டு ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. இதில் நிர்மலா சீதாராமனை பார்த்தாலே இப்போ இந்திய அரசியலில் யாரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதில் டாப் 1 இருக்கிறது நிர்மலா சீதாராமன் தான். அது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். ஒரு 5 அமைச்சர்கள், மத்திய அமைச்சர் டாப், மோடி உட்பட, அமித்ஷா உட்பட கொண்டு போய் காட்டுங்க இதில் யாரும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா பாஜகவை பிடித்தவர்கள் கூட நிர்மலா சீதாராமனோட பேச்சு பிடிக்காது. அந்த அளவுக்கு தெனாவட்டும் ஒரு இதுவும் உள்ள ஆள் தான் நிர்மலா சீதாராமன். நேற்று ஒரு கேள்வியை கேட்குறாரு. யார் அப்படின்னா, திமுக திருச்சி எம்பி திருச்சி சிவா ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்னென்னா, மெட்ரோ திட்டம் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. எங்கள் போட்டிங்களையா ஒன்றுமே இது பண்ணலையா வைக்கலையா அப்படின்றத பற்றி கேட்குறாரு. உடனே ஆத்திரம் கொண்டு அந்த அம்மா பேசுகிற ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன செய்யலை தமிழ்நாட்டில் போய் இது பண்ணுறீங்களா, எங்கள் தவறான கருத்தை சொன்னீங்கன்னா, மோடிஜி என்னென்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? மெட்ரோ திட்டம் ஃபேஸ் 2க்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம் நாங்கள். நீங்கள் என்ன அப்ரூவல் கொடுக்குற, எங்கிட்ட காசை வாங்கிட்டு ஏன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா? அது 63,300 சில்லற கோடி. அதில் 65% மத்திய அரசு கொடுக்குது. ஏன்னா பேலன்ஸ் 35% தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சொன்ன பொய்களை பாருங்கள். இப்போ பீஸாக போடுறேன் நான் எல்லாத்தையும். இந்த அம்மா சொன்னது என்ன, நடந்து கொண்டிருக்கிறது என்னன்றது உங்களுக்கே பாதி தெரியும். தெரியாத விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கு, பொய் புரட்டு எல்லாம் ஒரு மத்திய நிதி அமைச்சர் பேசக்கூடிய அந்த பொய் புரட்டுகள் இருக்குது. ஒன்று என்னன்னு தெரியலன்னா, இது பொய் சொல்லணும்னு சொல்லுதா, இல்லை தவறான டேட்டாவை இந்த அம்மாட்ட கொடுத்து சொல்ல வைக்கிறாங்களா, இல்லை இது புரியாமல் என்னத்தையாக உளறி விட்டுருதா இந்த அம்மையார் அப்படின்றது தான் இப்போ கொலை குத்தாக இருக்குது. இப்போ இந்த அம்மையார் பேசுனதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க, அதுக்கு அடுத்து நம்ம தொடருவோம். Tamil Nadu government has asked for 2 very important metro projects, Madurai and Coimbatore. Nothing has been said. And so also the due for Manarega and SSA is still pending with the union government, has not yet been given. So also the PMAO, you said the state government has spent all its due, but the union government has not given what it has to be. Thank you. So at least say something about these 2 very important metro projects. Thank you. Thank you, Honorable Finance Minister. Sir, please. I wanted to start with something, sir, but I will reserve it for the end. Tamil Nadu, sir. Chennai Metro Rail Project Phase 2 was approved by the Central Sector Project, 63,246 crore, of which 65% will be financed by the central government. Sir, they were party and alliance partner. Avloko vandadana Tamil la solran ungalku. Sir, with your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who, despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu, Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from that list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் கேட்கல, என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? சோ இதை தாங்க திருச்சி சிவா கேட்டார். எப்படி பேச்ச பார்த்தீங்களா? இதற்கு அடுத்து என்னன்னா, ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தீங்க, அந்த காங்கிரஸ் தானே ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்துச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லுது. காங்கிரஸ் எங்கே தடையை போனச்சு? அந்த பீட்டா வச்சு சர்வதேச சதியது பீட்டா போய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்தான். சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் தடை வாங்கப்பட்டது. ஏன்னா அதற்கப்புறம் அடித்த அடியில் கதற தமிழ்நாட்டு மக்களை அடித்த அடியில் அலறிக்கிட்டு அதை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி அதை ஸ்குவாஷ் பண்ணிங்க.
அதை விட்டு நீங்களா தேடி வந்து கொடுத்தீங்க, இல்லை உங்கள் மோடிஜி வந்து போராட்டம் நடக்கும்போது அறிக்கை விட்டாரா? சரி போராட்டத்தை வாபஸ் வாங்க, நான் சரி பண்ணுறேன்னு அடித்த அடியில் அலறி மாநில அரசு அப்போ இருந்த ஓபிஎஸும் சரி எல்லாம் அலறி துடித்து தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு உலகம் புறாமல் ஒரு மாட்டுக்காக இப்படி ஒரு போராட்டமா? இதுக்கு போராட்டம் பண்ணியிருப்பான், அதுக்கு போராட்டம் பண்ணியிருப்பான், தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணியிருப்பான், தனி மாநிலம் கேட்டு போராட்டம் பண்ணியிருப்பான். ஆனால் ஒரு மாட்டுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறாங்கன்னா உலகம் முழுதும் அந்த போராட்டம் எதிரிக்கப்பட்டு உங்களுக்கு அடித்த ஆப்பில் அலறி அடித்து அந்த சட்டத்தை மாற்றினீங்க. நீங்கள் ஒன்றும் மேடம், நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க, வட சுடாதீங்க. நீங்கள் ஒன்றும் கொடுக்கல, அடித்த அடியில் நீங்கள் கொடுத்தது தான். அதே மாதிரி காங்கிரஸ்காரன் டுபாக்கூருன்றது அந்த காலகட்டத்தில் ஓகே தான். ஆனால் காங்கிரஸ் தடை பண்ணல, பீட்டா வந்து வழக்கு தொடுத்ததுனால உச்சநீதிமன்றம் தடை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவங்க ஆட்சி போயிடுச்சு. உங்கள் ஆட்சி தான் நடந்தது. எது காங்கிரஸ்காரனை போட்டு இழுக்கிறீங்க? காங்கிரஸ் ஆட்சி தான் முடிஞ்சுதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல. நீங்கள் வந்து வாங்கின அடியில் தானே இதை திறந்து விட்டீங்க. அடுத்து இந்த அம்மையார் சொல்கிறாங்க, இந்த மெட்ரோ விஷயத்துக்கு வருவோம். மெட்ரோவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிட்டியில் தான் மெட்ரோ, அதுவும் சென்னை சிட்டியில் ஃபேஸ் 1 முடிஞ்சிருக்கு. டெல்லியிலலாம் அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் முடிஞ்சிருச்சு. லேட்டராக தான் சென்னையிலே கொண்டு வந்தாங்க. ஃபேஸ் 1 முடிச்சிட்டாங்க வேகமாக. இப்போ ஃபேஸ் 2ல் அப்ரூவல் பண்ணது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 65% நீங்கள் தரணும்னு, அதைத்தான் இப்போ தமிழ்நாடு அரசு கேட்குது. அந்த 65% நீ தரணும்ல. நாங்கள் எங்கள் காசை போட்டு 35%லேயே நாங்கள் 15% செலவு பண்ணிட்டோம் இது வரைக்கும். நீ 65%ல் ஒன்றுமே தரமாட்டியே. நீ 63,000 கோடியில் 10% எவ்வளோது? 6,500 கோடி. 65% எவ்வளோ ஆச்சு? நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000-40,000 கோடி அவர்கள் தர வேண்டியது கொடுக்காம இப்போ தான் 3,500 கோடி கொடுக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இதை கொடுத்துட்டு நாங்கள் தான் செஞ்சேன்னு எப்படி முண்டை முழிக்க நீங்கள் போய் சொல்கிறீங்க? சரி, அதை விட்டு தொலைங்க. சரி, நீங்கள் இந்த மேட்ரை விட்டுருவோம். இந்த மேட்டரில் இப்போ இந்தியாவில் சென்னையில் மட்டும்தான் மெட்ரோவுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்களா? அதாவது உனக்கு 100 ரூபா கொடுத்தேன், இந்த மூத்த பையனுக்கு சொல்லாங்க, உனக்கு டெய்லி 100 ரூபா கொடுக்குறேன்ல, உனக்கு டெய்லி 100 ரூபா கொடுக்குறேன்ல அப்படிங்கும்போது வெளியில் பார்க்கணும், டெய்லி அவங்க அப்பா 100 ரூபா கொடுக்குறாரு, வேண்டாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணனுக்கு 1000 ரூபா இல்லை கொடுக்குற, அவன் தம்பிக்கு 500 ரூபா கொடுக்குறே, இவனுக்கு நீ 100 ரூபா கொடுக்குற 100 ரூபா கொடுக்குறேன்னு கத்துற இல்லை. ஆனால் அண்ணனுக்கு எவ்வளோ கொடுக்குறேன், தம்பிக்கு எவ்வளோ கொடுக்குறேன் கம்பேர் பண்ணி பார்த்தா இவனுக்கு 100 ரூபா தானே கொடுக்குறது. இது கேவலமாக இருக்குல்ல. இதுதான் மேட்ரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இவங்க அவன் 3 வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய நாட்டு மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு மாநிலத்துக்கு நல்ல வருமானம் ஒரு மாநிலம் அவர்களுக்கு செய்யக்கூடாதா? நம்ம சகோதரர்களுக்கு செய்ய மாட்டீங்களா? அவர்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவ மாட்டீங்களான்றான். ஏன்டா நாங்களே வழி இல்லை, எங்களுக்கு மெட்ரோவில் ஒரு ஊர் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் மெட்ரோ இருக்குது, சரியா? அதுக்கே நீ காசு தர மாட்டேற. நீ மதுரைக்கு எப்போ நீ மெட்ரோ கொண்டு வர போகிற, கோயம்புத்தூருக்கு எப்போ கொண்டு வர போகிறன்ற கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்கும்போது உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட 7-8 நகரங்களில் சோத்துக்கு ஒரு வேளை சுக்கடிக்கீரைக்கே வழி இல்லாதவனுக்கெல்லாம் வந்து பிரயாகராஜ்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ இது நடந்துகிட்ருக்கு பாருங்கள், கும்பமேளா. அந்த ஊரில் எல்லாம் பாவம் ஒரு வேளை சாப்பிட்றதான் பிரச்சனை இருக்கக்கூடிய வளர்ச்சி அடையாத ஒரு மாவட்டம். அங்கே கொண்டு போய் மெட்ரோ போட்டிருக்காங்க. யூபியில் எங்கே போட்டிருக்கான்னா, கான்பூரில் போட்டிருக்கான், லக்னோவில் போட்டிருக்கான், மீரட்டில் போட்டிருக்கான், பிரயாக்ராஜில் போட்டிருக்கான், ஆக்ராவில் போட்டிருக்கான். ஏன்னா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரக்பூரில், நொய்டாவில், எத்தனை ஊரில் பாருங்கள். இதில் பூரா மெட்ரோ போட்டு கொளிச்சிக்கிட்டு இருக்காங்க. 4 ஊரில் அதில் படித்தவனும் கிடையாது, எவனும் போக போகிறதும் இல்லை. அந்த ஏசி மெட்ரோவில் சாதா ட்ரெயின்லேயே டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அந்த ஊரில் 8 நகரங்களில் போட்டுட்டு தமிழ்நாடு என்ன உனக்குன்னா இழிச்சாயினா? சென்னையில் மட்டும் போட்டுட்டு அதுக்கு நீ காசு தர மாட்டேன். ஆனால் பார்லிமெண்ட்டில் கத்துவீங்களா? நீங்கள் கத்தி போய் ஊரில் போய் சொல்லு அப்படின்னு. நாங்கள் இவ்வளோ காசு எங்களுக்கு 65% நீங்கள் கொடுக்குறீங்க 63,300 கோடியில். அது எங்கே காசு? அதுக்கே காசு கொடுக்காம 8 நகரங்களில் ஒன்றத்துக்குமே லாயக்கு இல்லாத, படிப்பறிவே இல்லாத, ஓடவே ஓடாதவங்கெல்லாம் எவனுமே மெட்ரோவில் ஏற மாட்டான். அந்த ஊரில் எல்லாம் மெட்ரோ. சரிங்களா? மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 4-5 இது. மும்பையில் மட்டும் ஒரு 3-4 ப்ராஜெக்ட்டு. அடுத்து பூனே, நாசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாக்பூர், இப்படின்னு ஒரு 4-5 அப்படி போயிட்டே இருக்குது நகரங்கள். ஏன்னா மகாராஷ்டிராவில் இப்படி கொலிக்கிறீங்க 5 நகரங்களில், உத்தரப்பிரதேசில் 8-9 நகரங்களில் மெட்ரோ. மகாராஷ்டிரா கூட வளர்ந்த மாநிலம். நாக்பூரில் நல்ல க்ரௌட் இருக்கும். பூனே வளர்ந்த ஒரு மாநிலம் மாவட்டம். ஏன்னா பூனே நகரம் ஒரு வளர்ந்த நகரம், பெங்களூர் மாதிரி ஒரு நகரம். ரைட்டு போட்டு போங்க, அது தேவைக்கு போடுங்க. ஆனால் தேவையில்லாத குப்பையில் மத்திய பிரதேசில் 3 ஊரில் 3 நகரங்களில் மெட்ரோவான். உத்தரப்பிரதேசில் 8-9 இடத்துல மெட்ரோவான். ஏன்னா ராஜஸ்தானில் 2 ஊரில் மெட்ரோவா. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் இழிச்சோ வேணா? தமிழ்நாட்டில் வந்து இப்போ சென்னையிலே 2வது ஃபேஸ்க்கு நீ காசு தர மாட்டீங்களே. ஆனால் வாய்க்கிலேயே பொய்யை நாடாளுமன்றத்தில் அடித்து விட்றீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இப்போது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. அடுத்து வந்து இந்த அம்மையார் பேசின பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்டைல் இல்லாமல். அப்புறம் வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் முதல் இந்த காரிடார், டிஃபென்ஸ் காரிடார் அமைச்சாங்களா மோடிஜி. When the defense corridor was announced,
Prime Minister Modi announced defense corridor, the first corridor for Tamil Nadu. So constantly to think that, oh, Tamil Nadu, UP corridor was announced far later. So Tamil Nadu was top of the priority when it came to defense corridor. எதுக்கு அமைச்சிங்க தமிழ்நாட்டில் கொண்டு உத்தரப்பிரதேசில் இதை போட வேண்டியதானே? ஏன்னா நாட்டோட தெற்கு எல்லை இங்கே பக்கத்தில் ஸ்ரீலங்கா இருக்குது, அங்கே சைனாவோட நடமாட்டம் இருக்கிறதுனால இங்கே டிஃபென்ஸ் காரிடார் இங்கே போட்டாக வேண்டிய கட்டாயம். அது நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் அதை போட்டு தான் ஆவாங்க. அது என்னமோ நீங்கள் போட்ட பிச்சை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தேச பாதுகாப்புக்கு நீங்கள் போடுறீங்க, அது போட்டு தான் ஆகணும் யாராக இருந்தாலும். ஏன்னா பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு நாடு இருக்குது, மாலத்தீவ்ஸ் இருக்குது. மாலத்தீவ்ஸில் கொண்டு போய் சைனா வண்டியை நிறுத்துகிறான், இங்கிட்டு ஸ்ரீலங்காவில் நிறுத்துறான்றப்ப நீங்கள் டிஃபென்ஸ் காரிடாரை இங்கே ஈஸியாக இருக்குன்றக்காக போடுறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிற திட்டமா இல்லை நீங்கள் செய்கிற நன்மையா தமிழ்நாட்டுக்கு? இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி இருந்துக்கிட்டு இந்த அம்மா பொய் புரட்டு அது ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா பேச்சை பார்த்தீங்களா ஸ்டைலில் என்ன நாவட்டு என்ன இது. ஸோ வந்து இதில் நம்ம சொல்லலை, தனாவட்டுன்னு நம்ம சொல்லலாம், திமுருன்னு நம்ம சொல்ல முடியாது, அது எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி வந்து தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்ததெல்லாம், அதாவது மினிஸ்டர் ஒரு மத்திய அமைச்சர் எப்படி பதிலளிப்பாங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் சபாநாயகர் சொல்லுவார், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வில் ஆன்சர் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அது மாதிரி எதிர்க்கட்சி உறுப்பினர் சிவா கேட்டார், மெட்ரோ ப்ராஜெக்ட் 2 இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இப்போ ஃபேஸ் 2 நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு 63,300 கோடி வந்து ஒரு திட்டம். அது அந்த திட்டத்தில் 65% மத்திய அரசு கொடுக்குது, நாங்கள் இவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸை மாநில அரசு போட்டு செய்யணும், இதுதான் நாங்கள் எல்லா வலைத்திட்டம் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்தோம், காங்கிரஸ் என்ன செஞ்சு இப்படி கேட்கலாம். இப்படி தான் பேசுவாங்க தவிர நான் செஞ்சிச்சு போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேளு, காங்கிரஸ் உங்கள் கூட இருந்ததில்ல, அவள் யார் தடை போட்டான்னா எப்படி பொய் பாருங்கள், காங்கிரஸாக தடை போட்டான். ஏன்னா வழக்குக்கு போனது பீட்டா, போனது சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணுச்சு. அதுக்காக நீங்கள் வாயில் வந்ததில் இப்படிலாம் தெனாவட்டாக பேசுவீங்களா? ஒரு நாட்டை ஆளக்கூடிய சபையில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் இவ்வளோ தெனாவட்டாக பேசுவீங்க, அதுக்கு எல்லாம் பதில் சொல்லாமல் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த அம்மையார் வந்து மக்கள் முன் வருவதற்கு பயப்படுறார். தமிழ்நாட்டில் வெறும் பன்னு ஜாமை வச்சு ஒழிச்சு கட்டினாங்களா இல்லையா? இங்கே போட்டி போடணும்னு திட்டம் போட்டு எம்பி எலெக்ஷனில் வந்த இந்த அம்மையாரை ஓட விரட்டினாங்க. ஓட இந்த பக்கம் இங்கே வருவியான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அது பத்தாதா? வாங்க இந்த ஜென்மத்துக்கு இந்த அம்மா தமிழ்நாட்டு பக்கம் வர முடியாது. பூராமே போய் வாயை திறந்த பித்தலாட்டம். இதுதான் இந்த நிர்மலா சீதாராமனோட பேச்சு. இந்த மக்களை நாசப்படுத்தி விட்டார். நேற்று ட்ரம்ப்பு மோடியை வைத்து கொண்டு ஜாயின்ட் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், டேக்ஸ் வந்து இந்தியாவில் போய் தொழிலே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னு. இதை விட ஒரு கேவலம் தேவையா? அமெரிக்கா போன்ற நாட்டோட அதிபர் நம்மளுடைய பிரதமரை வைத்துக்கொண்டு நேரில் சொல்கிறார், இந்தியாவில் வந்து நாங்கள் யாருமே தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு டேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு. இதுக்கு மேலே ஒரு கேவலம் தேவையா? நான் பார்க்குறோம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்காந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு.